பாஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ பாருங்க டீச் ஆப்டிடியூட் பாருங்க. டீச்சிங் ஆப்டிடியூட்ல என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லேர்னர் கேரக்டரிஸ்டிக் என்ன, ஒரு மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் என்ன. இப்போ எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இதுல ஸ்வயம்னா என்ன, ஸ்வயம் பிரபானா, மூக் கோர்ஸ், இது நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து முக்கியமான டாபிக். இதுல வந்து எப்பவுமே கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் எவால்வேஷன், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். கண்டினியூஸ் எவால்வேஷன், ஓகேங்களா. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் என்ன, கண்டினியூஸ் எவால்வேஷன் என்ன, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இதுல இருந்து எவாலுவேஷன் சிஸ்டம் வந்து ஒரு கொஸ்டின். அப்ப இந்த டாபிக் என்ன அப்படின்னு படிக்கணும். படிச்சு அதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டீச்சிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது, டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ் என்ன, லேர்னர் கேரக்டரிஸ்டிக் என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன, எத்தனை லெவல்ஸ், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, மொத்தம் 3 லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு. மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல். இந்த 3 லெவலில் நீங்க படிச்சீங்கன்னாலும் நிச்சயமா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா எது எது இம்பார்ட்டன்ட் டாபிக் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதை வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த டாப்பிக்கை நோட்ஸ் எங்கேருந்து எடுக்கணும். நீங்க ஒன்று பேப்பர் 1 புக்கா வாங்கிங்க, ஏதாவது ஓனா படிக்கிறவங்கன்னா புக் எடுங்க. இல்லை இந்த மாதிரி அகாடமி ரொம்ப வந்து கொஞ்சம் நல்லா எடுக்கிறாங்க, ரொம்ப கம்மியான ஃபீஸ் இருக்கு, அந்த மாதிரி அகாடமியும் சேருங்க. சில அகாடமி 18,000 20,000 வாங்க, ஒன்றும் பெருசா இருக்காது. நீங்க அந்த மாதிரி ஒரு 4,000 அந்த மாதிரி சொல்றாங்க, ஒரு 2 மந்த்ஸுக்கு, ஒரு மந்த்துக்கு 2,000, 2 மந்த்ஸுக்கு 4,000 நீங்க அங்கே ஜாயின் பண்ணி படிங்க. எந்த அகாடமிலாம் ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா. ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா என்ன நடக்கும், உங்களால ஈஸியா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும் அகாடமி நடத்துறாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இருக்கும். அது ரொம்ப மோசமா 1000 அப்படிலாம் சில பேர் நடத்துவாங்க, அவங்க கிட்ட போய் படிக்காதீங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒன்றும் ஸ்டாண்டர்டா இருக்காது. கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கொஞ்சம் நல்லா பாஸ் ஆகுறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்களா இருந்தா நீங்க போய் படிங்க, ரைட். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது என்னன்னா உங்களுக்கு நோட்ஸ் தந்துருவாங்க, அதில் கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ண டெஸ்ட் வைப்பாங்க, கிளாஸஸ் நடக்கும், அதை ரிவைஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரைட். ஸோ இப்போ இந்த காலத்துல வந்து 4,000 அப்படின்றது பெருசு கிடையாது. ஏன்னா நீங்க வந்து காலேஜ்ல என் பையனை ஸ்கூல் போய் சேர்த்தாலும் 1,00,000 ரூபா கேட்கறாங்க. காலேஜில் நான் படிச்சது 1,00,000 ரூபா எம்சிஏ. இப்போ என் பையனை போய் நான் ஜஸ்ட் போய் எல்கேஜி சேர்க்கறேன், 1,00,000 ஃபீஸ், 1,10,000, 1,00,000 மட்டும் இல்லை எல்கேஜிக்கு. அப்போ நம்மளுடைய நிலைமை எங்க போயிருக்குது. அதனால நீங்க செட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு செட்டு குவாலிஃபை ஆனீங்கன்னா அடுத்த காலேஜ் சிஆர்பி, காலேஜ் குவாலிஃபை ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி அதேமாதிரி பிஹெச்டி, இந்த மாதிரி இப்போ வந்து இது ஸ்டாண்டர்டைஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்க நிச்சயமா எல்லாருமே படிச்சு தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, இனிமேல் படிங்க உட்காரு. ரிசர்ச் ஆப்டிடியூட், ரிசர்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப ஈஸி. டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிசர்ச் எத்திக்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல என்னென்ன குவாலிட்டேட்டிவ் என்ன, குவான்டிடேட்டிவ் என்ன, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, டேட்டா கலெக்ஷன் என்ன பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல உங்களுக்கு வந்து சாம்பிளிங், டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், என்னென்ன சாம்பிளிங் இருக்கு, அந்த மாதிரி சாம்பிளிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. தீசிஸ் ரைட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் கேட்பாங்க, எம்எல்ஏ ஃபார்மேட் என்ன, அந்த ஃபார்மேட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலுமே எந்தெந்த டாபிக்ல எந்தெந்த கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த டாபிக் நோட்ஸ் வச்சு படிங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், நீங்க ஒரு பேசேஜ் படிச்சு ஆன்சர் பண்றது. கம்யூனிகேஷன் எடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா பார்க்கறது டாபிக் அது சிலபஸ் ஈஸி, கொஸ்டின் ரொம்ப ரொம்ப வாஸ்டா இருக்கும். வேர்பல் கம்யூனிகேஷன் என்ன, நான் வேர்பல் கம்யூனிகேஷன் என்ன, ஒரு பேரியர்ஸ், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது என்ன மாதிரி பேரியர்ஸ் வருது, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. மாஸ் மீடியா, என்னென்ன மீடியா இருக்கு, சோஷியல் மீடியா பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன, குரூப் கம்யூனிகேஷன்ஸ்னா என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டாப். மேத்தமெட்டிக்கல், லாஜிக்கல், டேட்டா இன்டர்பிரேஷன், இன்ஃபர்மேஷன், பீப்புள் என்வரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன், மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்மளுக்கு நீங்க முதல்ல இது சிலபஸ் எடுத்துங்க. உங்களுக்கு சிலபஸ் என்ன இங்க வெப்சைட்ல இருக்கு பாருங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். நான் இந்த பிபிடி ஷேர் பண்றேன், உங்க மெயிலுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்கும் சிலபஸ் அவைலபிள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நான் எல்லா டாப்பிக்கும் நடத்தலாம்னு ஒரு ஆசை எனக்கு, ஆனால் டைம் கண்டிப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால யூனிட் 10, யூனிட் 9 இப்படி பேக்ல இருந்து போகலாம் அப்படின்னு, யூனிட் 9, யூனிட் 8, இப்படி யூனிட் 7. ஏன்னா நீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஓரளவுக்கு டீச்சிங் தெரியும், டீச்சிங் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, யாராவது பிஹெச்டி பண்ணா ரிசர்ச் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. கம்யூனிகேஷன் நம்ம எதுவும் படிக்க தேவையில்ல, காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், ஐசிடி, யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பேர் 100 பேருக்கு மேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், ஐசிடி உங்களுக்கு தெரியும். மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ் போனீங்க, நீங்க பேங்க் எக்ஸாம், டிஎன்பிசி நீங்க வந்து யூடியூப் பார்த்தாலுமே மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணிடலாம். லாஜிக்கல் அது ரொம்ப ஈஸி, ரைட். டேட்டா இன்டர்பிரேஷன் அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஐசிடி, பீப்புள் என்வரான்மெண்ட், ஏன்னா நீங்க நிறைய பேர் மார்க்கை ஸ்கோர் பண்ணா போவோம் ஏரியா எதுனா பீப்புள் என்வரான்மெண்ட்டும் ஹையர் எஜுகேஷன் தான். இது நிறைய பேர் பிரச்சனை. எனக்கு நிறைய நான் யூனிட் 3 ஆமா, யூனிட் 3 ஓகே, நான் உங்களுக்கு இது அனுப்பிச்சு விட்றேன். யூனிட் 3 வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன், பிபிடி நான் உங்களுக்கு மெயிலுக்கு அனுப்புறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் எப்படி படிக்கணும்,
ஒரு பீப்பிள் என்வரான்மெண்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடத்த போறேன். நிச்சயமா அடுத்த 30 நிமிஷம் இதை பத்தி தான் பேச போறோம். யார் யாரெல்லாம் ரெடி சார்? நான் ரெடி சார், நீங்க நடத்தீங்கன்னா நான் கேட்க ரெடியா இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 3 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ண போறீங்க. 3 மார்க் இன்னைக்கு நான் நடத்துற இந்த 1 மணி நேரம் இல்லை, 1/2 hour இல்ல. இதுதான் நீங்க படிக்கிறதுக்கும் நான் சொல்லி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம். நீங்க படிச்சீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும், நான் சொல்லி கொடுத்தா 1/2 hour, அவ்வளவுதான். 1/2 hourல உங்களை 3 மார்க் நிச்சயமா எடுக்க வைக்கிறேன். இதுக்கு நான் கேரண்டி. வரக்கூடிய டிஎன் செட்ல நான் எடுக்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். வரலன்னா என்ன கேளுங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ரெடினா ஆர் மட்டும் போடுங்க. ரெடி சார்லாம் வேணாம், வெறும் ஆர். சார் இப்போ நான் ரெடி சார், ஒரு 3 மார்க் நீங்க பண்ணிடுறேன். ஆர். ஓகே, ரெக்கார்டு வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ரெடி அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க நான் பாத்துக்கிறேன். நான் எண்ணிட்டே வரேன். நீங்க ஆர் போறவங்க எண்ணிட்டே வரேன். நிறைய பேர் இருக்கீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா எடுப்பேன். கம்மியா இருக்கீங்கன்னா அதை விட ஹாப்பியா எடுப்பேன். ரெண்டுமே நம்மளுக்கு ஹாப்பி தான், எதுவுமே சேட் கிடையாது. வெரி குட், வெரி குட். கிட்டத்தட்ட ஒரு 70 பேர்ல ஒரு 40 பேர் ரெடியா இருக்கீங்க. குட். அந்த அப்ரோச் இந்த 40 பேர் ரெடியா. குட், வெரி குட், வெரி குட். அப்ப எல்லாருமே ஒரு 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 ஃபயரா தான் இருக்கீங்க. குட். டிஎன் செட் வந்துச்சு இல்ல, அடுத்து நெட் வரும். அதுக்கு அப்படியே ஜூன் மாசம் நெட்டு, அது எதோ குவாலிஃபைனா அடுத்து காலேஜ் டிஆர்பி, அதுவும் குவாலிஃபைனா கவர்மெண்ட் வேலை. இது வந்து கோலா வைக்காதீங்க, ப்ராசஸா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே இருங்க. இப்போ நம்ம போறது ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. இப்போ நீங்க எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கன்னு நான் டெஸ்ட் பண்றேன். சும்மா நம்மகிட்ட ஒரு எடுத்த உடனே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும்ல. நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. இது ப்ரீவியஸ் இயர் என்டிஏ நெட் கொஸ்டின். யாருக்கெல்லாம் தெரியுமோ நீங்க தயவு செஞ்சு உங்க ஆன்சர் போடுங்க. நீங்க இதுல நம்ம அகாடமியில இருக்கிறவங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா போனீங்கன்னா உங்களை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கிளாஸ்ல திட்டுவேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ போடுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, தெரியலன்னா நோன் போடுங்க. ஆனா நீங்க ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணிட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு போர் அடிக்காது. ஆன்சர் தெரிஞ்சவங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஆன்சர் தெரியாதவங்க நீங்க என்ன பண்ணலாம், நோனும் போட்டுடலாம். எத்தனை பேர் ஆன்சர் ரைட்டா போறீங்கன்னு பாக்குறேன். ஐ நீட் டு நோ. நோன் போட்டீங்கன்னா தப்பு இல்லை, அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் நடத்த போறேன், இந்த டாபிக் தான் நடத்த போறேன். இப்போ கரெக்டாக 6:30 நான் விட்டுருவேன். ஆக்சுவலி ஏன்னா நான் வந்து பிளான் பண்ணது வந்து 5 to 6 தான். எனக்கு தெரியும் ஒரு 5:15 ஆகிடும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்புறம் நான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ஒரு 1/2 hour ஆகும். அப்புறம் இதை கொடுக்குறது 1/2 hour ஆகும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னால் 6:30 ஆகும்னு சொன்னேன். ஒன்றும் தப்பு இல்லை, 6:30 நீங்கள் பண்ணி ஜாயின் பண்ணிட்டே இருங்க. நான் இங்கே 2 hours நீங்கள் 6:30 வைண்ட் அப் பண்ணிடலாம். 2 மார்க் வேணும்னா ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய பேர் போட்ட ஆப்ஷன் என்ன, நீங்களே சாட் பாக்ஸ்ல பாருங்க. நிறைய பேர் போட்ட ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. இதுல நிறைய பேர் என்ன போடுறீங்களோ நீங்க எல்லாம் ஒன்றும் படிக்காம இருக்கிறீங்கன்னா என்ன சார் நிறைய பேர் போட்டா அதுதானே ஆன்சரு அப்படின்னு சொல்லிங்க, இது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரே ஒன்று தான், ரொம்ப சிம்பிள். நான் சொன்னது புரிஞ்சுங்க, நான் என்னுடைய வார்த்தைகளை ரொம்ப புரிஞ்சுங்க. என்னன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும், இன்னும் நோட்ஸ் கொடுங்க. நான் கிளாஸ் எடுத்தா கூட அப்படியே சொல்லுவாங்க, இன்னும் நோட்ஸ் கொடுங்க, இன்னும் நோட்ஸ் கொடுங்க அப்படின்வாங்க. நீங்க நிறைய படிக்கிறது வேஸ்ட், நிறைய படிக்கிறது வேஸ்ட். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டினை நான் கிளாஸ்ல நிறைய பேர் நடத்திருப்பேன். என் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க இருக்காங்க, ஆனாலும் அவங்களும் தப்பா தான் பண்றாங்க ஆன்சர். ஏன்னா நீங்க நிறைய படிக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. ஆனா ஒண்ணு படிச்சாலும் அதை புரிஞ்சு படிக்கிறதுனால அந்த மார்க் எங்க கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். இது ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிட்டத்தட்ட நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இருக்காது. அப்ப இந்த டாபிக்கை நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா இதுல இருந்து 2 மார்க் எடுத்துடலாம். அப்ப 2 மார்க் 3, நான் இன்னைக்கு என்ன சொன்னேன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க் சொல்லியிருந்தேன்னா ஒவ்வொன்றுக்கு 2 மார்க், 3 கொஸ்டின் சொன்னேன். இன்னைக்கு 3 கொஸ்டின் 6 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ண போறீங்க. அதுல ஒரு கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து நிச்சயமா வரும். கண்டிப்பா நீங்க வரக்கூடிய செட் எக்ஸாம்ல இதுல இருந்து நீங்க ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா யூஜிசியை பத்தி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான். யூஜிசி, ஏஐசிடி, என்ஐஆர்எஃப், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எல்லா இயர்லயும் இருக்கும். என்டிஏ நெட் எடுத்து பாத்தீங்கன்னா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அந்த டாபிக்கை தரவு பண்ணுங்க. நீங்க நிறைய படிக்காதீங்க. பீப்பிள் என்வரான்மெண்ட்ல வரன்னு எதையும் நீங்க படிக்காதீங்க. நீங்க பண்ணு போயிட்டு ஃபானா, ஃப்ளோரா, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பயோடைவர்சிட்டி, பீப்புள், என்வரான்மெண்ட், அப்படி இப்படின்னு என்னென்னத்தையும் படிக்கிறது வேஸ்ட். நீங்க என்ன படிக்கணும், எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறானோ அந்த டாபிக் அரைச்சி குடிச்சா போதும். இந்த மாதிரி 5 டாபிக் படிங்க. ஒவ்வொரு டாபிக்லயும் 5 டாபிக் படிங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 5 டாபிக் படிங்க. பீப்பிள் என்வரான்மெண்ட்ல 5 டாபிக் என்னென்ன படிக்கலாம், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது, சாரி இது வந்து ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன்ல 5 டாபிக் நீங்க படிக்க வேண்டியது. இந்த மாதிரி யூஜிசி, ஏஐசிடி, இந்த மாதிரி இருக்கிற ஹையர் எஜுகேஷன் பாடிஸ் நல்லா படிச்சுக்கணும்.
ஒரு டாபிக். ரெண்டாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ல ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ் ஒன்று கேட்பான். ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ் நீங்க அதை பாருங்க. இந்த ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ் சொல்ற ஒரு டாபிக் கேட்பான். இது வந்து ரெண்டு இடத்துல வரும், டீச்சிங்லேயும் வரும், அதே மாதிரி இதுலயும் வரும், உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன், ஓகேங்களா, பாலிசி கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த டாபிக் தான் அது. ஆனால் அந்த கொஸ்டினா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். டாபிக்ல இருந்து ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தெரியாது. கொஸ்டின் பார்க்கும்போது ஐசிடில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுனே இருப்பான். சோயம்னா என்ன, சோயம் பிரபானா என்ன, அது ஹையர் எஜுகேஷன்ல இருந்து கேட்பான். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், ஐஐடி எத்தனை, என்ஐடி எத்தனை, அது ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்கான். என்இபி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா வரும். அப்ப நான் சொல்லிட்டேன், இப்ப 5 டாபிக் சொல்லிட்டேன். இந்த 5 டாபிக் நீங்க தரவா இருந்தீங்கன்னா 5 மார்க், 5 டாபிக்ல தவறா வந்தா 5 கொஸ்டின் 10 மார்க் நிச்சயமா எடுக்கலாம். அதுல ஏதோ 1-2 மிஸ் ஆனா கூட நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் 3 கொஸ்டின் நிச்சயமா எடுக்கணும். அப்ப அந்த 5 டாபிக் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்ப ஹையர் எஜுகேஷனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படிங்க, கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் உண்டு. அது எப்படி படிக்கணும்? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மொத்தம் 60 பேஜ் தான், மொத்தமாவே 60 பேஜ் தான். அதுல முக்கியமானது பார்த்தோன்னா 10 பேஜ் தான். 60 பேஜை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 10 பேஜ்ல கீ பாயிண்ட் எதுனா ஒரு 2 பேஜ் தான். அந்த 2 பேஜ் தரவா படிச்சாலுமே நீங்க குவாலிஃபை ஆகலாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அது இப்ப நான் சொல்றேன் யூஜிசி, ஏஐசிடி, என்ஐஆர்எஃப், NAC இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா அதுல ஒரு 2 மார்க், 2 டாபிக். மூணாவது ஸ்வயம் பிரபா, அந்த என்பிடிஎல் இதெல்லாம் படிச்சீங்கன்னா அதுல ஒரு 2 மார்க். அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எத்தனை ஐஐடி இருக்கு, எத்தனை என்ஐடி இருக்கு, எது வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், பிரைவேட் இன்ஸ்டியூஷன் எது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ன, இது படிச்சீங்கன்னா ஒரு 2 மார்க். அப்புறம் உங்களுக்கு இதுல வேற என்ன பெருசா கேட்பாங்க அப்படின்னா, வேற ஒன்றும் ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பான், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ரொம்ப எளிமையா மார்க் வாங்கக்கூடிய ஒரு டாபிக், ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ண ஒரு டாபிக். நீங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் எப்படி எலிமினேட் பண்றேன்னு பாருங்க. எனக்கும் தெரியாது, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எடுத்தேன், இப்போதான் எடுத்து போறேன். ப்ரொமோஷன் கோஆர்டினேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி எஜுகேஷன், அதாவது மெண்டேட் அப்படின்றது யூஜிசிக்கு வந்து மெண்டேட் இருக்கு, ஓகேவா? மெண்டேட்னா அது கம்பல்சரி, அது வந்து ஒரு மந்திரம் மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அப்போ யூனிவர்சிட்டி எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அதான் இவங்க தான் எல்லாமே கொடுக்குறது நம்மளுக்கு ப்ரொமோஷன். அதாவது உங்களுடைய இப்ப பிஹெச்டிக்கு எப்படி அட்மிஷன் போடணும், அவன் நேற்று கொடுத்துட்டான் யூஜிசியை பொறுத்தவரைக்கும் யூஜிசி நாம் பிரகாரம் பிஹெச்டிக்கு இனிமேல் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான், அது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். செட்டு கூட அவன் சொல்லலை. செட்டு ஏன் வைக்கல? செட்டு அவன் ஒரு மாதிரி யூனிவர்சிட்டி ஒரு மாதிரி நடத்துறாங்கன்னா அவன் செட்டு வைக்கல. அப்போ யூஜிசி வந்து வெறும் நெட்டு மட்டும் அது அவன் தான் கொடுக்குறான், அந்த பாலிசி அவன் தான் கொடுக்குறான், அந்த கோஆர்டினேஷன் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு அவன் தான் கொடுக்குறான். ஸோ அது வந்து உண்டு. ரெண்டாவது பாருங்க, இது நம்மளுக்கு பேசிக்கா தெரியும், ரைட்? நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு பேசிக்கா யூஸ் பாருங்க. ரெண்டாவது பாருங்க, டிட்டர்மினிங் மானிட்டரிங் ஸ்டாண்டர்ட் டீச்சிங் எக்ஸாமினேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ். டிட்டர்மினிங் மானிட்டரிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கண்டிப்பா ஸ்டாண்டர்டை மானிட்டர் பண்றான். எக்ஸாம் எப்படி நடக்கணும், டீச்சிங் எப்படி பண்ணணும், அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத அவன் தான் டிட்டர்மின் பண்றான். ஸ்டாண்டர்டை அவன் தானே டிட்டர்மின் பண்றான். ஒரு இன்ஸ்டியூஷன்னா என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும், அவங்க என்ன மாதிரி ஃபேக்கல்ட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணணும், எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ரிசர்ச் எப்படி இருக்கணும்ன்றது அவன் தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்றான். ஆர்கனைசிங் கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது இவன் பண்ணவே இல்லை. நீங்க எங்கேயாவது யூஜிசி வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பண்றாங்கன்னா கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யூஜிசி HRDC ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர்னு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் HRDC ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர்ன்ட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. அதில் தான் அவங்க FTP, PDP இதெல்லாம் நடத்துவாங்க. இது யூஜிசி டைரக்டா நடத்தாது. இது கண்டிப்பா வராது. அப்ப ஆப்ஷன் சி வராதுன்னு தெரிஞ்சா எங்கெங்கெல்லாம் ஆப்ஷன் சி இருக்கோ அதெல்லாம் அடிச்சிடலாம். 1, 2, 3. வெரி சிம்பிள். நான் மேல எதுவுமே படிக்கல, வேற ஒண்ணுமே பண்ணல, எனக்கு இது வராது. FTP, PDP இதெல்லாம் யார் நடத்துவா? HRDC ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர். அது எங்க இருக்கும்? யூனிவர்சிட்டி கீழே இருக்கும். நீங்க எல்லாம் போனீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போனீங்கன்னா 2nd ஃப்ளோர்ல இருக்கும். அந்த மாதிரி சில விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணாலுமே சொல்லிடலாம். நான் இப்போ டி ஆப்ஷன் பார்க்கல, இ ஆப்ஷன் பார்க்கல, அப்ப நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ எது ஆன்சரு? சி தப்புன்னு தெரிஞ்சிச்சு, நான் அதை மட்டும் எலிமினேட் பண்ணேன், அது மூலயமா நான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன். வெரி சிம்பிள். நீங்க எதுவும் பெருசாலாம் பண்ணணும்னு தெரியல. சில விஷயங்கள் தெரிஞ்சா போதும், எலிமினேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து ஒண்ணு எலிமினேட் பண்ணா மொத்த ஆன்சர் கிடைக்கும். இதுதான் சீக்ரெட். அடுத்த சீக்ரெட், நான் மொத்தம் 6 சீக்ரெட் சொல்லியிருக்கேன். இது மொத்தம் 6 சீக்ரெட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 6 சீக்ரெட் இன்னொன்னு சொல்லுவேன், 7 சீக்ரெட். இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா எல்லாரும் குவாலிஃபை ஆகலாம். ஒரு துளி கூட நீங்க டவுட் பட தேவை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் கண்டிப்பா இதுக்காக ஸ்பெண்ட் பண்றேன். நான் வந்து ஒரு அகாடமியில எடுக்கிறேன், நிறைய அகாடமியில எடுக்கிறேன். இதை வந்து தவமா பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய நோக்கம் வந்து மணி கிடையாது. என்னுடைய நோக்கம் எல்லாரும் குவாலிட்டி டீச்சரா ஆகணும். நிச்சயமா என் வார்த்தைகள் என்னுடைய இதயத்திலிருந்து வரும். நீங்க அத்தனை பேரும் குவாலிட்டி டீச்சர்ஸ் ஆகணும், அது மட்டும்தான் நோக்கம். உங்களால ஃபீஸ் கட்ட முடியலன்னா சொல்லுங்க, ஃப்ரீயாவே படிங்க. இப்ப நான் சொல்றேன் அந்த ஸ்டேட்மெண்ட், ஃபீஸ்லாம் கட்ட முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஓகே யூ கேன் ஸ்டடி.
இல்லை சார் என்னால் முடியும் அப்படின்னா எவ்வளோ உங்களால் முடியுமோ கட்டிட்டு படிங்க. எனக்கு தேவை நீங்கள் எல்லாருமே குவாலிட்டி டீச்சர்ஸ் ஆகும். தட் இஸ் மை ஒன்லி கோல். அதுக்காக தான் நம்ம இதை நடத்திட்டு ரைட். குட். ஸோ இது பாருங்க, எம்ஹெச்ஆர்டி ஸ்கீம் வித்வான். இது பாருங்க, இது சும்மா இதெல்லாம் நீங்க கொஸ்டின் படிச்சிருக்கீங்களா, இந்த டாபிக் எல்லாம் பார்த்துருக்கீங்களான்றதுக்காக ஒரு சாம்பிள் கொஸ்டின். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வெரி குட். எங்க அகாடமில இருந்து ஒரு ஆன்சர் போடுறாங்க. அவங்க படிச்சிருக்காங்க, நாங்கள் நடத்தியிருக்கோம், அவங்க ஆன்சர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர், எனக்கு தெரிஞ்சு எல்லாரும்லாம் இல்லை, சில பேர் எங்கள் அகாடமிலேருந்து படிக்கிறாங்க, சில பேர் வந்து வெளியிலேருந்தும் போடுறாங்க. அவங்களும் ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க வெளியில். குட். கேத்ரின் மேம் குட், கார்த்திகா மேம் குட், கீதா மேம் குட், கனிமொழி மேம், இவங்கெல்லாம் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் மேடம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல போகிறாங்களோ அவங்களாம் எல்லாம். ஆனால் நதியா மேம்னு எனக்கு தெரியல, அவங்களாம் எனக்கு சில பேர் பேர் தெரியாது, சில பேர் தான் தெரியும். பட் வெரி குட். எனிவே, எம்ஹெச்ஆர்டி ஸ்கீம் வித்வான் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கலா மேம் போட்டிருக்காங்க குட், ஜபா மேம் போட்டிருக்காங்க குட். நீங்கள் எல்லாம் செட்டு கிளியர். குட். எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அது சந்தோஷம். ஸோ எம்ஹெச்ஆர்டி ஸ்கீம் வித்வான் அப்படின்னா என்ன? வித்வான்னா என்ன? இப்போ இது யாருக்கு தெரியாது? நோன்னா நோன் போடுங்க. ஆன்சர் போட்டவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 1-2 பேரை தவிர மீதியெல்லாம் இந்த பக்கம் தான், நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கிறாங்க. நோனா நோ போடுங்க. சார் எனக்கு தெரியாது சார், நோ. அது தப்பு இல்லை. நோனா நோ போகிறது தப்பு இல்லை, எஸ்னா எஸ் போகிறதும் தப்பு இல்லை. தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. ஏன் எத்தனை பேர் தெரியல, எத்தனை பேர் தெரியுதுன்றது எனக்கு தெரியணும், எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியணும். எனக்கு எஸ் நோ முக்கியம் கிடையாது. நீங்க எஸ் போட்டாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன், நோ போட்டாலும் சந்தோஷப்பட மாட்டேன். நீங்க ஏதோ ஒரு ஆன்சர் போட்டா சந்தோஷப்படுவேன், எஸ்ஓ நோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னா நான் சந்தோஷமா எடுப்பேன். அவ்வளோ. குட். வெரி குட். ஆன்லைன்ல எடுக்கிறோம்ல. அப்ப வித்வான் அப்படின்றது வந்து என்னன்னா, அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே ஆன்சர் போட்டாங்கல்ல, அதுதான் ஆன்சர். டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு? எல்லாமே நம்ம படிக்கணும். ரைட். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் எடுத்தீங்கன்னா சரி, இது இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். இது வந்து இந்த கொஸ்டின் இல்லாமல் ஒரு பேப்பர் இருக்காது. மேக்ஸிமம் பீப்புள் என்வரான்மெண்ட்ல இது கேட்டுனே இருப்பான். ஃபர்ஸ்ட் டாபிக் தான். இதுவும் அதே மாதிரி இந்த கொஸ்டின், இதுக்கெல்லாம் ஆன்சர். இதெல்லாம் லாஸ்ட் இயர் கொஸ்டின். இது வந்து ஐசிடி கொஸ்டின். நான் பத்தி கொஞ்சம் வேகமாக போறேன், அப்புறம் திரும்ப உள்ள அந்த கொஸ்டின்லாம் இருக்கும். இது ஒரு ஐசிடி கொஸ்டின். நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பார்க்காம ஆன்சர் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா எந்த டாபிக்னு தெரியும். இப்போ நீங்க பாருங்க, இந்த கொஸ்டின்லாம் எந்த டாபிக்ல வந்து எம்ஹெச்ஆர்டின்னு கேட்டிருக்கான். அப்போ மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஹையர் எஜுகேஷன், இந்த மாதிரி கேட்கறான். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேள்வி கேட்கறான். இது வந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக்காக தான் கொடுத்துருப்பான். மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இது வந்து பீப்புள் என்வரான்மெண்ட். அப்ப அந்த டாபிக்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறான்? ஓஹோ, இந்த மாதிரி கேட்கறான். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறான், ஒரு வாட்டி பார்த்துருங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஐசிடி டெராபைட் பெட்டாபைட்னு கேட்கறான். இதுக்கு எப்படி சார் ஈஸியா ஆன்சர் பண்றது? ஒண்ணுமே கிடையாது. லாஸ்ட்ல இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், செட்டாபைட் தான். அது தெரிஞ்சா போதும், மீதிலாம் தேவையில்லை. இருக்கிறதுல பெருசு எதுன்னு தெரிஞ்சா போதும், மீதிலாம் அடிச்சிருங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா எளிமையா ஆன்சர் பண்ணிடலாம். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இருக்கிறதுல ஹையஸ்ட் யூனிட் எதுனா செட்டாபைட். இது தெரிஞ்சா போதும், இதுக்கு ஆன்சர். நீங்க பெட்டாபைட்டா எக்ஸாபைட்டா எதுவுமே தேவையில்லை. இருக்கிறதுல ஹையஸ்ட் யூனிட் எது அப்படின்னா செட்டாபைட். செட்டாபைட்னு தெரிஞ்சா போதும், நீங்க ஆன்சர் 2 மார்க். இதுதான் ஷார்ட்கட். அப்ப நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயன்சி வந்துச்சுனாலுமே யூ ஆர் குவாலிஃபை வித்தவுட் எனி ஹெசிடேஷன்ஸ். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை நம்ம ஃபாலோ பண்ணணும். எடுத்த உடனே எலிமினேட் பண்ணணும். அப்போ செட்டாபைட் தான் நம்மளுக்கு ஆன்சர்னு தெரியும். ஏன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் யூனிட் செட்டாபைட் தான். நீங்க கூகுளில் போய் தெரிஞ்சான்னு தெரியும். இது ஸ்டோரேஜ் யூனிட், அதை பற்றி உங்களுக்கு சொல்றேன், பின்னாடி போட்டு வச்சுருக்கேன், ஸ்லைட்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினா, இப்போ பில்லியன் அப்படின்னா என்ன, மில்லியன்னா மெகாபைட்ஸ், 1000னா கிலோபைட்ஸ். அப்போ மெகாபைட்டும் கிடையாது, கிலோபைட்டும் கிடையாது. மில்லியன்னா மெகாபைட், எம்னு வரும். மெகாபைட்னா மில்லியன், இது ஷார்ட்கட்டு. எம்னு வந்தா மில்லியன், கிலோனா 1000, 1000. அப்ப மெகாபைட்டும் கிடையாது, கிலோபைட்டும் கிடையாது. அப்ப டெராபைட் இருக்கலாம், இல்ல ஜிகாபைட்டா இருக்கலாம். அப்ப பில்லியன்னா நம்மளுக்கு 3 தான் இருக்குது. அது டெராபைட் வராது, ஜிகாபைட் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பில்லியன் வந்து ஜிகாபைட் தான் குறிப்போம். 1 1000, மில்லியன், பில்லியன், அவ்வளவுதான். அப்ப ஜிகாபைட். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் படிச்சா போதும், தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்? இப்போ இங்க கேட்டிருக்காங்களா, இதை நான் அப்புறம் அவங்க பின்னாடி சொல்றேன். இந்த கொஸ்டின்லாம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ன, மில்லியன் டெவலப்மெண்ட் கோல் என்ன, இதெல்லாம் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஸோ இப்போ வந்து